தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தையின் மைந்த அழைக்கின்றார், தந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். வானவர் வரவினில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் பிறந்திட்ட தேவமகன் ஒளியின் வழியாய் அழைக்கின்றார். தூரத்தில் தூங்கிடும் இடையரையும் தூதரின் மொழியில் அழைக்கின்றார். அழைத்திடும் அவர் குரல் கேட்டிடுவோம், அழைப்பினை மனதினில் ஏற்றிடுவோம். பழியினை அழைத்திட பிறந்தவரை தொழுதிட மனதினை திறந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற பால் ஏசையா டெய்சிராணி குடும்பத்தினர், சித்ரஞ்சன் ராஜ் கேசவி குடும்பத்தினர், அருள் ஆண்டனி, அக்விலன் லிடியா குடும்பத்தினர், கிறிஸ் எல்வின் காலப் ஷேன் குடும்பத்தினர், ஃபாத்திமா லாரன்ஸ் குடும்பத்தினர், ஜெரோன் ஆன்சி குடும்பத்தினர், ஃபியோனா ஆலன், ஃபாத்திமா ராணி, டான் போஸ்கோ டீச்சர்ஸ், அமல்ராஜ் ஜோஸ்பின் குடும்பத்தினர், ஜேக்கர் குடும்பத்தினர், பால் அன்பிய குடும்பங்கள், அகஸ்டஸ் சகாயராஜ் குடும்பத்தினர், ஜார்ஜ் சபினா ஜார்ஜ் குடும்பத்தினர், சிரோன்மணி சலேத் மேரி குடும்பத்தினர் அனைவரையும் தொடர்ந்து ஆசிர்வதிக்க அருள் வேண்டியும், இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற 26வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ரானல்ட் விக்டர், ஞானம் ஆண்டனி, ராபர்ட் ஜான்சன் குடும்பத்தினர், ஞானம் ஸ்டெல்லா சூர்யா குடும்பத்தினர், மேரி பால் குடும்பத்தினர் அனைவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க அருள் வேண்டியும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற அருள் வேண்டும். மரிய வினோத் நல்ல வரன் கிடைக்கவும், கொளத்தூர் தங்க மாளிகை வளர்ச்சிக்காகவும், பேரிஸ் ஜேஎம்ஆர் டிரான்ஸ் வளர்ச்சிக்காகவும், கெட்வெல் தெரப்பி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சுகன்யா கருத்துக்கள் நிறைவேறவும், அருண் தேவா வருமானம் கிடைக்க அருள் வேண்டியும், இறைவன் இந்த நல்ல கருத்துக்களை ஆசிர்வதித்து நிறைவேற்ற அருள் வேண்டியும், ஆண்டவர் இயேசுவில் மரித்த சாந்தா, அந்தோனிதாஸ், லூர்து மேரி, பவுல்ராஜ், பெரியநாயகம் தெரேசா குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்கள், தெரேசா தன்ராஜ் லாரன்ஸ், மடோனா கர்வாலோ, ட்வைட், கிளன்வெல் ஜான்சன், ஜேக்கா மற்றும் உத்திரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் யாவராலும் மறக்கப்பட்ட ஆன்மாக்களின் ஆன்ம நிலைப்பாற்றிற்காக அருள் வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலிக்கான முன்னரை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நல்வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வுடன் வரவேற்கின்றோம்.
இடையர்களும் ஞானிகளும் குழந்தை இயேசுவை தன் கண்களால் கண்டு இறை அனுபவம் பெற்றார்கள். நாமும் இயேசுவை காண வேண்டும். அவரில் நம்மையே காணிக்கையாக அளித்து அவர் வழியாக தந்தை கடவுள் தரும் மீட்பை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு நம்மில் இறை மனித உறவு மலர வேண்டும். மேலும் நம்மை தேடி வந்த இயேசுவை நாம் சென்று தரிசிக்க வேண்டும். 3 ஞானியரைப் போல நாமும் இயேசுவை தேடுவோம். பல மைல் தூரம் பயணம் செய்து அல்ல, மாறாக நம் உள்ளம் எனும் ஆலயத்தில் நமக்கு அடுத்திருப்பவரில் துன்புறுவோரில் இயேசுவை தேடி கண்டடைவோம். விலையுயர்ந்த காணிக்கைகளை கொடுத்து அல்ல, நமது உள்ளம் என்னும் எளிய காணிக்கையை கொடுத்து இயேசுவை தொழுவோம். இயேசுவின் பலிப்பீடத்தில் நம்மையே முழுமையாக காணிக்கையாக்கி ஆண்டவரின் ஆசிரை நிறைவாக பெற உயிர்த்த கிறிஸ்து இளைஞர்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலி வழியாக நாம் அடைய இருக்கின்ற பேரருளுக்கு தடையாயிருக்கிற நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் இது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின்
பாவம் போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவார். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியார் தோளில் தூக்கி வரப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும், ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு அருள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார்.
பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழை கட்டும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 2-3 முடிய மற்றும் 5-6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூயாவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மூன்று அரசர்கள் இந்த காணிக்கை பொருளை எடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா கீதம் பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவருக்கு மகிமை அளிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் ஏழக் கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இரண்டாம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய இறைவசனங்கள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை 1000 ஆள்பவர் ஒருவர்
உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சில அன்பாண்டவர்களே, ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம், திரும்பி சொல்லுவோம். கையில் விபிலிய புத்தகம் எடுத்து வந்திருக்கிறவர்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். உமது வார்த்தையே உண்மை. சில அன்பார்ந்தவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து, ஃபாதர், இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், உலக மீட்பர் என்று நீங்க சொல்றீங்க, ஆனா இயேசு அது மாதிரி தன்னை வெளிப்படுத்தலையே என்று சொன்னார். ஏன்பா அது மாதிரி சொல்றீங்க கேட்டா, உங்க பைபிளை பாருங்க, மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது என்னது? இயேசு 12 சீடர்களை தூது பணிக்காக அனுப்புகிற நிகழ்ச்சி அது. அதுல இயேசு குறிப்பிடுவது ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பிற இனத்தார் மத்தியில போகாதீங்க, ஏன்னா நான் இஸ்ரேல் மக்களுக்காக வந்திருக்கிறேன் என்று அவரே சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். சில பேர் இப்படி சொல்லி திசை திருப்புவார்கள். இயேசு எல்லா மக்களுக்காக சாகல, வெறும் இஸ்ரேல் மக்களுக்காக தான் செத்தாரு. அவர் உலக மீட்பர் அல்ல, வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் மீட்பர். இங்கே கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கிற திருப்பியும் அதை பார்த்துங்க நீங்களும். இயேசு அந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொன்னாரு. அன்பார்ந்தவர்களே, நான் அவருக்கு திருப்பாடல் 53ஆம் அதிகாரம், திருப்பாடல் 53வது திருப்பாடல் 1வது வசனத்தை சொன்னேன். கடவுள் இல்லை என அதோட நிறுத்திட்டேன். பைபிள் கடவுள் இல்லை என்னன்னு சொல்லுது, இதை நீ ஏற்றுக்கிறியா அப்படி இல்லையா? பாருங்க, இப்படியா விளக்கம் கூறுவது? விவிலியத்திலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு கடவுள் இல்லை என விவிலியம் சொல்லுகிறது. இது ரைட்டா தப்பா? தவறு இல்லையா? கடவுள் இல்லை என அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன சொல்லுது?
அறிவிலி தன் உள்ளத்தில் எண்ணிக்கொள்ளுகிறான். புரியுதுங்களா? அப்போ முழுமையா வாசிக்கணும். ஒரு பகுதியை மட்டும் வாசித்து விளக்கம் கூறுவது தவறு. எடுத்து சொன்னேன். அடுத்து நான் சொன்னது லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இல்ல, இயேசு பிறந்த சமயத்துல வானதூதர்கள் இடையர்களுக்கு சொன்னது, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, எல்லா மக்களும், வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்ல, இயேசுவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பிறப்பு நிகழ்வு ஒன்று. அடுத்து ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடையும் பொழுது அந்த நிகழ்வு பாருங்க. இயேசு பிறந்த சமயத்திலும் சரி, மத்திய எழுதிய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு பிறந்த சமயத்திலும் இயேசு விண்ணேற்பு அடைந்த சமயத்தில் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவிங்க. இல்லையா? எல்லா மக்களினத்தாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கணும். வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல. அப்போ மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சீடர்களை பார்த்து, பிற இனத்தார் பகுதிக்கு போக வேணாம், இஸ்ரேல் மக்களிடம் மட்டும் போங்க அப்படின்றது ஒரு ட்ரையல், ரிஹர்சல். புரியுதுங்களா? அவர்களை பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பயிற்றுவிக்கிறார். அதனால எடுத்த உடனே பிற இனத்தார்கிட்ட போனா ஏமாந்து போகலாம், ஒருவேளை சோர்வடைந்து போகலாம், திட்டு பேச்சுகளுக்கு ஆளாகலாம். அதனால முதல்ல உங்களுக்கு தெரிந்த இஸ்ரேல் மக்களிடம் போய் நற்செய்தி அறிவியுங்க. இது ட்ரையல் தான். ஏன் அதை ட்ரையல் தான் சொல்றேன்? உண்மையான கட்டளை, கட்டளை இது கட்டளை இல்லை. முதல்ல வந்தது மத்தேயு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரத்தில் இருக்கிறது கட்டளை இல்லை. இயேசு பாடுபட வேண்டும், ரத்தம் சிந்தி உயிரை தியாக பலியாக ஒப்பு கொடுக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். பாருங்க, அந்த கிறிஸ்து நிகழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதுதான் கிறிஸ்துவின் நிகழ்வு என்று சொல்லுகிறோம். இது நிறைவேறணும். அப்புறம்தான் அவர் தூய ஆவியாரின் வல்லமையினால அந்த கட்டளையை கொடுக்கிறாரு, கட்டளையை கொடுக்கிறாரு. இது வேண்டுகோள் இல்லை. சகோதரனே, சகோதரியே, தயவுசெய்து போய் நற்செய்தியை அறிவி. உங்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உங்களுக்காக தூய ஆவியாரை அனுப்பி இருக்கிறேன், வழியை ஆயத்தம் செய்திருக்கிறேன். எனவே நீங்க போய் நற்செய்தியை அறிவியுங்கள், கட்டளை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, இந்த 2வது நிகழ்வு. இது 3வது திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம். இல்லையா? 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யோவேல் இறைவாக்கினர் சொன்னதை பேதுரு இங்கே தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிறார். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லாரும் பலவித மொழியில் பேசுவது போல அவர்கள் உணர்கிறாங்க மக்கள். அப்போ பேதுரு சொல்றாரு, மாந்தர் அனைவர் மீதும், யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு சொல்வது, மாந்தர் அனைவர் மீதும் என் ஆவியை பொழிவேன். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இஸ்ரேல் மக்கள் மீது மட்டும் இல்லை, நம்ம மீது கூட. நம்மலாம் இஸ்ரேல் மக்கள் இல்லை, பிற இனத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் தூய ஆவியாரை வழங்கி இருக்கிறாரு. ஆகவே இந்த உட்பொருளை நாம் புரிந்து கொள்ளணும். விவிலியத்திலிருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதுதான் அர்த்தம் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது என்பதை அந்த இஸ்லாமிய சகோதரனுக்கு சொன்னேன். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைய விழா, திருக்காட்சி விழா, பிற இனத்தாருக்கு கடவுள் தன்னையே வெளிப்படுத்துவதை மிக சிறப்பான விதத்தில் வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த திருவிழாவினுடைய மையமான கருத்து. இன்றைய பதிலுரை பாடல் பாருங்க, நான் சொல்லியிருக்கிறேன், பதிலுரை பாடல் வாசிக்க வரும் பொழுது எந்த திருப்பாடலிலிருந்து வாசிக்கிறோம் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இது எந்த திருப்பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது? 72வது திருப்பாடல். புரியுதுங்களா? அது மட்டும் சொன்னா போதும்.
1லிருந்து 2, 2லேருந்து 2, 3A, அப்புறம் 5லேருந்து 10, அந்த மாதிரிலாம் சொல்ல யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அது எந்த திருப்பாடல் என்று சொன்னால் போதும். தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சு வாசகங்கள் வாசிக்கிறவங்க வரும் பொழுது சில நேரத்தில் வாசகங்கள் கூட ஏசாயா புத்தகத்திலிருந்து வாசகம் 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 3, 5லிருந்து 8, அப்புறம் 10லிருந்து 12, அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. யாருக்கும் ஞாபகத்தில் வைக்க முடியாது. அவ்வளோலாம் சொன்னால் எந்த அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது அது சொன்ன போதும். ஸோ அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. 72வது திருப்பாடலிலே வருவது, மக்களினத்தார் அனைவரும் உமக்கு ஊழியம் செய்வர் அல்லது உம்மை வணங்குவர். பாருங்க, இதை நம்ம இந்த வாரம் முழுவதும் பதிலுரை பாடல் இதுதான் இருக்கும். மக்கள் இனத்தார் அனைவரும் உமக்கு ஊழியம் செய்வாங்க சொன்னா போதுமா? அது நடந்துருமா? எப்போ அது நிறைவேறும்? நீங்களும் நானும் எப்போ வீட்டை விட்டு வெளியே போய் இயேசுவை பற்றி சொல்றோம் அப்பதான் நிறைவேறும். நீங்களும் நானும் எப்போ இயேசுவுக்கு சாட்சியா வாழணும் என்று நாம் உறுதி கொண்டு செயல்படுகிறோமோ அப்பொழுதுதான் அது நிறைவேறும். புரியுதுங்களா? இல்லைன்னா அது வெறும் வாசகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம்ம இதை வாசிப்போம். மக்களினத்தார் அனைவரும், எங்கள் பெரவலூரில் இருக்கிற எல்லா மக்களும் உம்மை ஆராதிக்கணும், உம்மை வணங்கணும், வழிபடணும். அதெல்லாம் சும்மா ஏட்டோட போயிடும். நீங்களும் நானும் இதன் வழியாக அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? இதுதான் மெயினான கருத்து. இதற்காக தான் இந்த வாசகம் இன்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களினத்தாருக்கும் போய் நம்ம நற்செய்தியை அறிவிக்கணும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையின் வழியா, நம்ம வாழ்க்கையின் வழியா சரியா முயற்சி செய்யணும். இந்த உள் உணர்வு நம் உள்ளத்தில் இருக்கணும். எப்போ நம்ம ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோமோ, அடுத்தவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறோமோ, அடுத்தவருடைய கண்ணீரை துடைக்கிறோமோ, அப்பயே நம் உள்ளத்தில் இந்த கருத்து உள்ளத்தில் எழ வேண்டும், எதிரொலிக்கணும். எது? நான் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறேன், நான் நற்செய்தி பணி செய்கிறேன் என்ற உணர்வு நம் உள்ளத்தில் எழ வேண்டும். அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் தான் அந்த வால் நட்சத்திரன்றதை உணர்ந்து கொள்ளுங்க. எப்படி அந்த வால் நட்சத்திரம் முன்னுரையில் வாசித்தார்கள், எப்படி அழைத்து கொண்டு வந்ததோ அதுபோல நாம் பிறரை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும். நம்முடைய நற்செயல்கள் வழியாக, நல்ல வார்த்தைகள் வழியாக, உதவிக்கரம் நீட்டுவதின் வழியாக, கண்ணீரை துடைப்பதின் வழியாக, நம்பிக்கை தருகிற, வாழ்வு தருகிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதின் வழியாக. ஏரோது அரசன் இந்த கீழ்த்திசை ஞானிகள் வந்து சொன்ன உடனே மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா கூப்பிட்றாங்க இல்லையா? மறைநூல் அறிஞர்கள், மத தலைவர்கள்லாம் கூப்பிட்டு, யார் அது? என்ன யூதர்களின் அரசன் பிறப்பாராமே, எங்கே பிறப்பாரு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு உடனே அவங்க கரெக்டாக சரியான பதிலை அளிக்கிறார்கள். மீகா புத்தகத்திலிருந்து இறைவாக்கினர் மீகா அவர் சொன்னதை எடுத்து சொல்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு தெரியுது மெஸ்ஸியா எங்கே பிறப்பாரு, யூதர்களின் அரசன் எங்கே பிறப்பாருன்னு தெரியுது. ஆனால் யாரும் போய் பார்க்கல. பைபிள் தெரியும், ஆனால் அதன்படி வாழ பிரயோஜனம் இல்லை. இந்த கருத்தையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். கையில் பைபிள் எடுக்கணும், வாசிக்கணும், அதை நாம் புரிந்து கொள்ளணும், அதை அன்பு செய்யணும், அதை நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்போது இறை வார்த்தை நம்மை தாங்கி கொள்ளும். ஆனால் அந்த மறைநூல் அறிஞர்கள், மத தலைவர்கள் விவிலியத்தை அறிந்திருந்தார்களே ஒழிய அதன்படி வாழ தவறி போனார்கள். ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டும். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றா
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் தனது பேர் இரக்கத்தால் தன்னையே வெளிப்படுத்துகிறார். நாம் தகுதியற்றவர்கள். அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளவோ அதை புரிந்து கொள்ளவோ அவருடைய அருளின்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவருடைய பேர் இரக்கத்துக்காக, அவருடைய பேர் அருளுக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, விண்மீன் காட்டிய பாதையினை பின்தொடர்ந்து ஆர்வமாய் இயேசு பாலனை தரிசித்த 3 ஞானிகளை போன்று எம் திரு அவை பணியாளர்கள் அனைவரும் ஆன்மீக தேடல்களில் ஆர்வமாய் உடையவர்களாக தாங்கள் பணி செய்யும் இடங்களில் வாழும் மக்களுக்கு வழிகாட்டும் விண்மீன்களாக செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசனான என் இறைவா, உலக நாடுகளில் பெருகி வரும் வன்முறை, போர் மற்றும் மனிதநேய சிதைவுகள் முடிவுக்கு வரவும், நாடுகளுக்கிடையே அன்பும் இரக்கமும் நீதியும் பெருகி அமைதி நிலவவும், மனிதநேயம் வளரவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலகில் வாழும் இளையோர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் மேலும் கடவுளுக்கு உகந்த மனிதராக வாழ வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் உள்ளத்தில் எழுகிற எல்லா விண்ணப்பங்களையும் இப்பொழுது நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் கனிவுடன் ஏற்று ஆசீர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆமென். தருகின்றேன் தேவா, பாரா கனிவுடன் ஏற்றிடுவார். என் உள்ளத்தை தருகின்றேன் முழுமையை ஏற்றிடுவார். காணிக்கை தருகின்றேன்.
வந்தவனே, கம்பளியால் ஆடை தந்தே. ஏழையாக வந்தவனே, எளிய மனதை உவந்தளிப்பே. கடுங்குளிரில் பிறந்தவனே, கம்பளியால் ஆடை தந்தே. ஏழையாக வந்தவனே, எளிய மனதை உவந்தளிப்பே. உலகை ஆளும் உத்தமனே, உந்தன் படைப்பை மாற்றிடுமே. உலகை ஆளும் உத்தமனே, உந்தன் படைப்பை மாற்றிடுமே. காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா, கனிவுடன் ஏற்றிடுவாய். என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தலைவா, அதை முழுமையை ஏற்றிடுவாய். காணிக்கை தருகின்றேன். உண்மையான உடல் பொருளை நான் உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். உலகின் இயற்கை படைப்பெல்லாம் உந்தன் பாதம் படைக்கின்றேன். உண்மையான உடல் பொருளை நான் உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். உலகின் இயற்கை படைப்பெல்லாம் உந்தன் பாதம் படைக்கின்றேன். இதய வாழும் விண்மகனே, இனிய படைப்பாய் மாற்றிடுமே. இதய வாழும் விண்மகனே, இனிய படைப்பாய் மாற்றிடுமே. காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா, கனிவுடன் ஏற்றிடுவாய். என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தலைவா, அதை முழுமையை ஏற்றிடுவாய். காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றித்து ஒப்பு கொடுக்கிற திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திராவின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: ஹோசானா 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 என்றும் இயேசுவுக்கே. ஹோசானா 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 என்றும் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம்.
உலகின் ஆண்டவர், தூயவர், தூயவர், உலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப உம்முடைய அருமையான மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நன்மை வழங்க அருட்சகோதரிகளிலிருந்து 8 பேர் மொத்தம் நம்ம நன்மை வழங்கணும்.
ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். அமைதியின் இரவில் பனி விழும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதமெங்கும் கமழ. நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதமெங்கும் கமழ. பெருகிடும் அன்பு பெருகிடும், நீதி நிலை பெறும் அன்பு பெருகிடும். பாலன் இயேசு வரவா, புதிய உலகினில் புவியில் அமைந்திடும் அவரின் அன்பு உறவா. நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதமெங்கும் கமழ. நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதமெங்கும் கமழ. சாவு அழிந்தது, சாவு அழிந்தது, வாழ்வு பிறந்தது, வாழ்வு பிறந்தது, சாவு அழிந்தது, வாழ்வு பிறந்தது. பாலன் இயேசு வரவா, காணும் முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்குது அவரின் அன்பு உறவா. நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதமெங்கும் கமழ. நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதமெங்கும் கமழ. அமைதியின் இரவில் பனி விழும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம்.
இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். அனைவரும் ஆண்களிடமும் உயிர்த்த கிறிஸ்து நோக்கி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவங்களிலிருந்து விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டீரே. நாங்கள் பாஸ்கா நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேர்வழி பெற செய்தரலும். தீமைகள் அனைத்தும் எங்களை விடுவித்து நித்திய பேர்பத்திற்கு வழிநடத்தியருளும். நாங்கள் மண்ணுலக நாட்டங்களை கலைத்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவைச்செல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தரலும். ஆமீன். அறிவிப்புக்காக அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலியை உயிர்த்த கிறிஸ்து இளையோர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், இளையோர் குழுவினர், நமது பங்கு யூத் குரூப் சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று மாலை 6 மணி திருப்பலியை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரிசன் கிரைஸ்ட் குழுவை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடன் உயிர்த்த கிறிஸ்துவனுடைய கொடியேற்றம் இருக்கும். இன்று மாலை வழக்கம் போல திருப்பலி முடிந்தவுடன் உயிர்த்த கிறிஸ்துவனுடைய தேர்ப்பவனி இருக்கிறது. அது முடிந்தவுடன் சிறிது நேர தேவனர் கருணை ஆராதனை குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும். அதை தொடர்ந்து நேர்ச்சி உணவு வழங்கப்படும். ஆகவே இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நேர்ச்சி உணவுக்காக உபயம் செலுத்த விரும்புகிறவர்கள், காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையிடம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 12ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை பங்கு பெறவை கூட்டம் நமது பள்ளி அரங்கத்தில் மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிப்ரவரி மாதம் பங்கு பேரவைக்கான தேர்தல், புதிய பங்கு பேரவை அமைக்க தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதை குறித்து நாம் கலந்து பேச வேண்டும். ஆகவே பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். வருகிற 14ஆம் தேதி நமது பங்கில் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். எனவே காலை 6 மணிக்கு வழக்கம் போல ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 8 மணிக்கு பொங்கல் சிறப்பு திருப்பலி தமிழில் நடைபெறும். அன்று கோலப் போட்டி மற்றும் பொங்கல் செய்யும் போட்டியும் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க விரும்பும் அன்பியங்கள் தங்கள் பெயர்களை உதவி தந்தையரிடம் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கோலப் போட்டியில் கலந்து கொள்ளுகிற அன்பியம், அதுபோல பொங்கல் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிற அன்பியம் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்று பொங்கல் அன்று 14ஆம் தேதி வழக்கம் போல மாலை 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வரும் 15ஆம் தேதி புதன்கிழமை நமது பெரம்பூர் மறைவட்ட அளவில் நமது யூபிலி ஆண்டை தொடங்குகிறோம். யூபிலி 2025 எதிர்நோக்கின் பயணிகள் நாம் என்ற கருத்தோடு நாம் இந்த யூபிலி ஆண்டை தொடங்குகிறோம். மறை மாவட்ட அளவில் கடந்த 29ஆம் தேதி கத்தீட்ரல் தேவாலயத்தில் பேராயர் தலைமையில் நடந்த திருப்பலியில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மறை வட்டத்திலும் அதே நிகழ்வு, தொடக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நமது மறை வட்டத்திலே பெரம்பூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் அந்த நிகழ்வு நடைபெறும். ஆகவே வருகிற 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நமது பங்கில் வரும் 19ஆம் தேதி உறுதி பூசுதல் விழா கொண்டாட இருக்கிறோம். அன்று மாலை 6 மணிக்கு நமது பேராயரின் தலைமையில் உறுதி பூசுதல் பெருவிழா திருப்பலி நடைபெறும். ஆகவே அன்று மாலை 5:30 மணிக்கெல்லாம் நமது பேராயரை வரவேற்க ஆலயத்தில் கூடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நமது பங்கில் நடைபெறும் உறுதி பூசல் வகுப்புகள் வரும் ஜனவரி 18ஆம் தேதி வரை தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நமது பங்கில் உறுதி பூசல் பெறும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கான சிறப்பு ஒப்புரவு அருட்சாதனம் வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஆகவே உறுதி பூசல் பெறுகிற பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்கள் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த ஒப்புரவு அருட்சாதன விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளணும். ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இறைவனோடும் அயலாரோடும் ஒப்புரவாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்துக்கான அன்பிய கூட்டம் 8ஆம் தேதி புதன்கிழமை புனித பேதுரு அன்பிய கூட்டம் திரு குமார் அவர்களின் இல்லத்தில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். 11ஆம் தேதி சனிக்கிழமை புனித பிரான்சிஸ் அன்பிய கூட்டம் திரு மைதீஸ் அனில் அவர்களின் இல்லத்தில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மிக முக்கியமான அறிவிப்பு. நமது பங்கில் பங்கு பேரவைக்கான தேர்தல் குறித்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16 தேதிக்குள்ள இந்த பங்கு பேரவைக்கான தேர்தலை நாம் நடத்த வேண்டும். ஒவ்வொரு அன்பியத்திலும் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும். அன்பியத்தில் தலைமை பொறுப்பாளர், ஒவ்வொரு அன்பியத்தின் தலைமை பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர்தான் பங்கு பேரவையினுடைய உறுப்பினராக செயல்படுவார். இதை ஞாபகத்தில் வைத்து நல்ல மக்களுக்கும் பங்கு தந்தையருக்கும் இணைப்பாலமாக இருக்கின்ற ஒருவரை அன்பிய தலைவராக தேர்ந்தெடுக்குமாறு அவர்தான் பங்கு பேரவை உறுப்பினராகவும் செயல்படுவார். ஆகவே இதை கவனத்தில் வைத்து செயல்பட தயாரிக்க அன்பிய பொறுப்பாளர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான முக்கிய விவரங்களை மனதில் பதித்து வைத்து கொள்ளவும். பங்கு பேரவைக்கான தேர்தல் வரும் பிப்ரவரி 1 தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் நடைபெற வேண்டும். அன்பிய தலைமை பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவரே பங்கு பேரவையின் உறுப்பினராக செயல்படுவார். 2 டேர்ம், ஒரு டேர்ம்ன்றது 3 ஆண்டுகள், 2 டேர்ம் தொடர்ந்து ஏதாவது பொறுப்பில் இருந்தவர்கள், பங்கு பேரவை தலைவராக அல்லது துணைத் தலைவராக அல்லது செயலராக பணியாற்றியவர்கள் மீண்டும் இந்த பொறுப்புக்கு போட்டியிட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் சட்டம் சொல்லுகிறது. 2 முறை தொடர்ந்து அன்பிய தலைவராக அல்லது பங்கு பேரவை துணைத் தலைவராக செயலராக இருந்தவர்கள் 3வது டேர்ம்லையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது, 3வது டேர்ம்லையும் வரக்கூடாது. ஒரு தடவை நம்ம கேப் கொடுக்கணும், அடுத்த தேர்தலில் அவர்கள் நிற்கலாம். எனவே புதிய அன்பிய பொறுப்பாளர் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்ய வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் 18ஆம் தேதிக்குள் அன்பிய பொறுப்பாளர்கள் தங்கள் அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களின் பெயர்கள் மற்றும் குடும்ப அட்டை எண் ஆகியவற்றை ஒரு லிஸ்ட் தயார் செய்து பங்கு தந்தையரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பெயர்கள் நமது ஆலய அறிவிப்பு பலகையில் 19ஆம் தேதி முதல் போடப்படும். இப்போ 5ஆம் தேதி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் 2 வாரத்துக்கு இந்த பட்டியல் அங்கே போடப்படும். நோட்டீஸ் போர்டில், இந்த சின்ன நோட்டீஸ் போர்டில் இதற்காக பெரிய நோட்டீஸ் போர்டு தயாரித்து 37 அன்பியத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்கள் அவருடைய பங்கு குடும்ப கார்டு எண் அச்சடிக்கப்பட்டு அங்கே இருக்கும். எதுக்காக இது? ஒவ்வொருவரும் தங்க பெயர் அங்கே இருக்கா, குடும்ப தலைவர், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அல்லது தலைவி தன்னுடைய பெயர் அங்கே இருக்குதா என்று பார்த்து பங்கு தந்தையரிடம் தெரிவிக்க வேண்டும். உங்கள் பேர் இல்லைன்னா அதில் நாம் சேர்த்து கொள்ளுவோம். சரி, உங்ககிட்ட குடும்ப கார்டு இருக்கும், ஆனால் அன்பியத்திலுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க, அன்பிய பொறுப்பாளருக்கே தெரியாது நீங்கள் இந்த பங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு. ஆகவே தயவுசெய்து யார் பேர் அங்கே இருக்கிறதோ அவங்க மட்டும்தான்
தேர்தலில் வாக்களிக்க முடியும். தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுங்க. இப்பொழுதே நான் அதுக்காக தான் முன்கூட்டியே நான் தெரிவிக்கிறேன். எதுக்காக இந்த பெயர் பட்டியல் அங்கே போடப்படுகிறது? உங்கள் பேர் அங்கே இருக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த பெயர் பட்டியல் போடலைன்னா வழக்கம் போல் 4 பேர் 5 பேர் வச்சு அன்பிய தேர்தல் எடுத்தக்கூடாது. வழக்கமாக அன்பிய கூட்டம் 4 பேர் 5 பேர் இருந்தால் கூட அன்பிய கூட்டம் நடத்திடுறோம். அதுபோல் இந்த தேர்தல் இருக்கக்கூடாது. பங்கு பெறவே மிக மிக முக்கியமானது. நல்ல வைப்ரண்டான உயிர் துடிப்புள்ள பங்கு பெறவே அமைந்தால் கண்டிப்பாக இந்த பங்கு முன்னேற்ற பாதையில் செல்லும். இப்பொழுது இருக்கிற பங்கு பெற உறுப்பினர்கள் மிக அருமையாக பங்கு தந்தையரோடு சேர்ந்து திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். கடந்த கால இந்த 6 மாத நிகழ்வுகளிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல புதிதாக வருகின்ற, ஒருவேளை பழைய இதில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் என்னது? 2 டேர்முக்கு மேலே 3வது டேர்ம் அவங்க இருக்க முடியாது. யாராவது அப்படி இருந்தால் அவங்க அன்பிய பொறுப்பாளராக பங்கு பெற உறுப்பினராக வர முடியாது. உங்கள் அன்பியத்தில் தேர்தல் நடைபெறும் தேதியை பங்கு தந்தையிடம் 18ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த பெயர் லிஸ்ட்டு, பெயரோட குடும்ப கார்டு எண் இருக்க வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் அன்பியத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை என்னைக்கு அந்த தேர்தல் வைத்திருக்கிறீங்க என்று குறிப்பிட வேண்டும். அன்று நாங்கள் பங்கு தந்தையர் ஒவ்வொருவருமே அந்த அன்பிய கூட்டத்துக்கு வருவோம். தேர்தல் நாங்கள் நடத்துவோம். எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒவ்வொரு அன்பிய கூட்டத்திற்கும் ஒருவர் வருவார். ஆகவே பெயரை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அன்பியங்களில் தேர்ந்தெடுக்கப்படும் பொறுப்பாளர்களிடம் அறிக்கை நோட்டு புத்தகம், மினிட்ஸ் நோட்புக் அண்ட் ரகசிய பை வசூல் கணக்கு புத்தகம், எல்லாம் சீக்ரெட் கலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கான வரவு செலவு புத்தகம் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே அதனை தயார் நிலையில் வைத்துக்கொள்ள அன்பிய பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே நாளிலே இறைவேண்டல் பொறுப்பாளர், குழந்தைகள் பொறுப்பாளர், இளையோர் பொறுப்பாளர், தம்பதியருக்கான பொறுப்பாளர், பெண்கள் நல பொறுப்பாளர் மற்றும் முதியோர் பொறுப்பாளர் ஆகியோர் நியமிக்கப்படுவார்கள். அன்பிய கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக இந்த 8 பேரும் அதில் நம்ம நியமிப்போம். மாதவரத்தில் உள்ள இது வேலை வாய்ப்புக்காக, சரியா? இப்போ இதுவரை நம்ம அன்பிய பொறுப்பாளருக்கான தேர்தல் குறித்து சொன்னேன். மாதவரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தங்கள் பள்ளியில் ஆசிரியருக்கான சேர்க்கை நடத்துகிறார்கள். விருப்பமுள்ளோர் தகவல் பலகை பார்த்து தெரிந்து கொள்ளவும். யாருக்கா டீச்சர்ஸ் போஸ்ட் வேணும் அப்படின்னா மாதவரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆசிரியர் தேவையாக இருக்கிறார். பிரைமரியிலிருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிளாஸஸ் எல்லாவற்றுக்கும். இளையோருக்கான வேலை வாய்ப்பு பயிற்சி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள டான்போஸ்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளோர் அறிவுப்பலகையில் உள்ள QR கோட் வழியாக தங்கள் பெயரை பதிவு செய்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிற இளைஞர்கள். 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இப்பொழுது உணவு தயாரிக்கின்ற ஃபுட் அண்ட் பீவரேஜ் தயாரிக்கின்ற அந்த வகுப்பு நடைபெற்று வருகிறது. அவர்களே வேலை வாய்ப்பு கூட செய்கிறார்கள். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை ரூபாய் 41,901. புத்தாண்டு நாளன்று நீங்கள் அளித்த காணிக்கை, நீங்களும் ஆங்கில திருப்பலியின் வழியாக கிடைத்த காணிக்கை ரெண்டும் சேர்த்து ரூபாய் 1,29,599. உங்களின் தாராள காணிக்கைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. இறை ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியால் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய
தூய்மையான உள் உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் முழுவதும் நமக்கு நினைவில் இருக்க வேண்டிய இறைவசனம் 72வது திருப்பாடலிலிருந்து தான் இன்றைய பதிலுரை. ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் சவாலாக வருகின்ற அந்த வசனம் நான் சொல்ல, இதை எல்லோரும் திருப்பி சொல்ல அன்புடன் அழைக்கிறேன். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். அவருக்கு ஊழியம் செய்வார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். அவருக்கு ஊழியம் செய்வார்கள். 72வது திருப்பாடல் 11வது வசனம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திட நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாள் இதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்த